மலரட்டுமே, எங்கள் இன்னிசை முழங்கட்டுமே, தமிழ் இறையருள் மலரட்டுமே, அது இனமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, எங்கள் இன்னிசை முழங்கட்டுமே. மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார், அன்னரே இங்கு நமையழித்தாய், மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், தம் கரையில்லா கருணைய நம்மை நீட்டார், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் எம்மாவு நோக்கி சென்ற இரு சீடர்களின் பயணத்தை நாம் தியானிக்கிறோம். நம்பிக்கை இழந்து சோகத்துடன் சென்ற அந்த சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கிறார். அவர் அப்பத்தை விட்டு கொடுத்த போது அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. நாம் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார். எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை வேண்டி இந்த பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியானது ஜே அந்தோனி மிக்கேல் துறை அவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய ஆத்ம சரீர நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று பல வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமே நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர், நேயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர், எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை குணம் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்கு நாள் பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட புனித பேதுரு எருசலேம் மக்கள் முன்னிலையில் ஆற்றிய முதல் உரையை இவ்வாசகத்தில் கேட்கிறோம். யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கடவுள் சாவிலிருந்து எழுப்பி அவருக்கு மாட்சி அளித்தார் என்பதை பேதுரு துணிவுடன் பறைசாற்றுகிறார். கிறிஸ்து சாவுக்கு உட்பட்டவர் அல்ல என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மேலும் 22 முதல் 33 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மேலும் 22 முதல் 33 வரை. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம்
அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. எனது உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னெறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழுந்தறினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பல்லவி. ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். 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 இறைவா என்னை காத்தருளும். நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உமையன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசையோரேன். ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். என் இதயம் மக்களிக்கின்றது. என்னுள்ள மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பரை படுகொலியை காண விட மாட்டீர். ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வீர். வாழ்வின் வழியினால்
ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வி. ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வி. ஆண்டவரே வாழ்வின் வழியினை அறிய செய்வி. நாம் அழிந்து வரும் பொன் வெள்ளியினால் மீட்கப்படவில்லை, மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று புனித பேதுரு நமக்கு நினைவூட்டுகிறார். எனவே நாம் இவ்வுலகில் வாழும் காலம் வரை இறைவனுக்கு அஞ்சி புனிதமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையை என அழைத்து மன்றாடுபவர், ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயலின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணா நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளின் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 35 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார்.
அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத வந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் வாழ்ச்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுடன் பார்த்த சகோதர சகோதரிகளை, பதுவை அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நாம் உயிர்ப்பின் 3வது வாரத்தில் இருக்கிறோம். வாசகங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு எதை விளக்கி கூறுகிறது என்றால், இயேசுவோடு இருத்தல் நமக்கு அனைத்தையும் கற்பிக்கும். இயேசுவோடு இருத்தல் என்பது நமக்கு இருளை அகற்றி ஒளியை கொடுக்கும், பகைமையை அகற்றி அன்புறவை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாக தருகிறது. அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை அவர் முன்னறிவித்தார். தான் இறக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை சீடர்கள் 3 முறை கூறியிருக்கிறார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை முறை கூறினாலும் சீடர்களால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆகவேதான் நாளிலும் கூட ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லும் பொழுது எம்மாவுஸ் பள்ளியில் எம்மாவுஸ் சீடர்கள் அதை நம்ப முடியாமல் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய கண்கள் மூடி இருந்தது. இயேசுவை பார்ப்பதற்கு முன், இயேசுவை அறிவதற்கு முன் அவர்களுடைய கண்கள் மூடி இருந்தது. ஏனென்றால் அவர்களோடு இயேசு இருந்தும், அவர்களோடு கடவுள் இருந்தும், கடவுளின் பிரசன்னத்தை உணராமல், கடவுளின் செயல்களை உணராமல் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் கடவுள் நம்மோடு இருந்தாலும், கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தாலும் நாம் கடவுளை உணர்வது இல்லை. கடவுளை மறந்து நாம் நினைக்கின்ற வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு. இன்றைய நாளில், இன்றைய நற்செய்தியில் பார்த்தது போல, இயேசு சீடர்களோடு இருந்தாலும் கூட சீடர்கள் அவரை கண்டுணரவில்லை என்றார். அவருடைய உள்ளம் மழுங்கடிக்கப்பட்டு இருந்தது, அவருடைய கண்கள் இருளடைந்து போய் இருந்தது. அவன் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் ஆண்டோடைய பிரசனத்தை நம்மால் காண முடிவதில்லை,
உணர முடிவதில்லை. ஏனென்றால் உள்ளம் பழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது? நீங்க பாருங்க, உலகத்துல நம்முடைய உள்ளம் எப்படி பழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், பகைமையா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், அல்லது தீய குடிவெறியா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது? இருள் அடைந்து மழுங்கி போய் இருக்கிறது. எதுக்கும் உதவாமல் நாம் இருக்கிறோம். பிறருடைய பார்வைக்கு நாம் பெரியவர்களாக தெரிந்தாலும் கூட கடவுளின் முன்பாக நாம் மிகவும் சிறியவர்களாக, வெற்று மனிதர்களாக நாம் தெரிகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவரோடு உரையாடுகிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் அப்பத்தை பிற்கிறார்கள். அவரோடு தங்கும் பொழுது, சிலரோடு தங்கும் பொழுது இயேசு அப்பத்தை பிற்கிறார். அப்பொழுது அவருடைய உள்ளம் வெளிப்படுகிறது, அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர் நம்மோடு உரையாடும் போது நம்முடைய ஒரு தீ பற்றி எரியவில்லையா என்று கூறுகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. இயேசு அவரோடு இருக்கும் பொழுது, அவருடைய அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய உள்ளம் வெளிப்படுகிறது. அவர் பார்த்து இறை மக்களே, அந்த அன்னைக்கு அழகாக சொன்னாங்க, திருப்பலி என்பது என்னது? ஆண்டவர் நம்மோடு உரையாடுகின்ற ஒரு நேரம். அப்பத்தை பிற்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனமான அந்த பிரசன்னத்தில், இறை பிரசன்னத்தில் நாம் யார் என்பதை நமக்கு அது உணர்த்த வேண்டும். அந்த பிரசன்னம் நாம் யார் என்பதை அது உணர்த்த வேண்டும். எவ்வாறு ஒரு இருளில் இருக்கின்ற பொருளை ஒளி காட்டுகிறதோ, இந்த இடத்தில் இந்த பொருள் இருக்கிறது என்பதை ஒளி நமக்கு காட்டுகிறதோ, அதுபோல இந்த ஒளியா கிறிஸ்துவின் முன், உயிர்த்த ஆண்டவர் முன் நாம் வரும் பொழுது நம்முடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். அவர் நம்மோடு பேச வேண்டும், அவர் நம்மோடு உறவாட வேண்டும். எதுக்கு உறவாடணும்? நீ எப்படி இருக்கிற வாழ்க்கையில, நீ எப்படி இருக்கிற வாழ்க்கை, நல்லது செய்தியா, தீமை செய்கிறாயா, நியாயமான வழியில் நடக்கிறாயா அல்லது அநியாயமான வழியில் நடக்கிறாயா, என்னுடைய குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை நீ சரியாக செய்கிறாயா? இல்லை என்றால் என்னிடம் யார் கேட்பார்கள் என்ற நிலையில் நீ மமதையாக வாழ்கிறாயா என்ற ஒரு உரையாடல் நாம் ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது, நம்மோடு ஆண்டவர் பேசும் பொழுது அது வரும். அது வரும் பொழுது நம் அதிலிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும். சீடர்கள் இயேசுவில் இருந்தார்கள். இயேசு அறிந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறியது. எல்லாம் பயந்து போனவங்களா? பயப்படவே இல்லை. இயேசுக்கு தன்னுடைய உயிரையும் கொடுத்தார்கள் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இயேசுக்கு தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். எல்லா இடத்திலையும் நற்செய்தியை பரப்பி எப்படி ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் என்பது தெரியும். இயேசு அவருடைய சந்தித்த பிற்பாடு வாழ்க்கை முழுமையாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவராய் கடவுள் என்றும் நம்மை சந்திக்கிறார். தினக்கரை வழியாக, இறை வார்த்தை வழியாக, தனிப்பட்ட ஜெபங்களின் வழியாக இறைவன் நம்மை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுதல் அடைய வேண்டும். எப்படி மாறுதல் சொல்லியிருக்கிறார்? நம்மளுடைய பகைமை மறையணும், போட்டி பொறாமை மறையணும், தீய பழக்க வழக்கங்கள் மறையணும், குடிவரி நம்மளுக்கு போகணும். அதெல்லாம் போனதான் நல்லா இருக்க முடியும். ஆகவே அன்பார்ந்த அதை நாம் நினைத்துக் கொள்வோம். அதை நினைவு கொண்டு நாம் கிறிஸ்து உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை யோசித்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்து பிரசனத்தை உணர்ந்து அவள் பிரசனத்தில் வாழ்வோம் என்ற உறுதியோடு இந்த திருப்பலியை ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரசனத்தை உணர்ந்து அந்த உயிர்த்த ஆண்டவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது எடுத்து வைப்போம். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஒன்றிணைந்து செயல்படவும், எங்கள் வாழ்வில் காணப்படும் வெளிவிடங்களை துறந்து உண்மை சீடர்களாய் வாழவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களிலிருந்து தூக்கிவிட்டு போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்தும் இந்த உலகு விடுதலை பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, இந்த வாரம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் விலை போகாமல், எந்தவித கவர்ச்சிக்கும் மதிமயக்கத்திற்கும் இடம் தராமல், மதசார்பற்ற மனிதாபிமானம் மிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் உள்ள அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடந்து வரும் போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீதும் உமது உயர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, ஆலய கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும், தேவைகள் சந்திக்கப்படவும், உதவிடும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்திடவும், திட்டமிட்ட நாட்களுக்குள் பணிகளை நிறைவு செய்திடவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் வாழ உம்மை தந்த நலங்களை நீ நிறைத்தாய். நான் வாழ உம்மை தந்த நலங்களை நீ நிறைத்தாய். இன்று என்னை அழிக்கின்றேன், என்னை ஏற்றிடுவாய். இன்று என்னை அழிக்கின்றேன், என்னை ஏற்றிடுவாய். இதயம் இணைந்து நாங்கள் தந்தோம் இதய காணிக்கை. இதனை ஏற்று உனதாய் மாற்று உந்தன் பலியிலே. இதயம் இணைந்து நாங்கள் தந்தோம் இதய காணிக்கை. இதனை ஏற்று உனதாய் மாற்று உந்தன் பலியிலே.
சகோதர சகோதரிகளை விடுதல் விடுவனையும் பல எல்லாமல தந்தையாக இறைவர் கேட்டதாக வெளிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைநீற்றில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை பெரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை காலத்தை புகழ்ந்திருப்பது எல்லாவற்றும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் மீதியும் ஆகும் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையில் மெய்யான பலிகள் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்துள்ளனர். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். அதை பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துறையில் வாழ்ந்த அனைவர் மக்களிக்கின்றனர். அவரை ஆற்றல் மிகவும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர் தூய இடத்திற்கு போற்று. ஆவியுடைய ஆவியை பொழுதி காணில் படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபடவார். அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் சிறப்பினை உயிர்ப்பினை உறுதி வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண கூடிய பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்விடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தும் பறைவு திரு அவையினை புதுமையில் திருத்தந்தை 14 ஸ்ரீபர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பு நிறைவுறச் செய்தல். மேலும் உயிர்த்தல் மதிலோடு திருகளும் எனில் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் திருமுக ஒளியினுள் ஏற்றலும்
இங்கே நடைபெறுவது பிறக்கமாயிரும். கடவுள் கிட்ட வாட்சிக்க மரியாதை யோசிப்பு பாதுகாப்பது பரிசுத்த பதுவை அந்தோனியார் திருத்தூதர்களை உலகிற்கு வந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவருடன் நாம் இறைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று ஒரு திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக புனிதேற்று வரவுள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராய் இயேசு கற்பித்தவர் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடன் மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தை நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தர்கள் விழுந்தீரேன். பாவங்களை பாராமல் மதுராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவதி ஏற்பதற்கு அமைதியை பற்றி வழித்தொள்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவிட்டு சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறி விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுந்து வந்தவனே, என்னுள் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் எழுந்து வந்தவனே, என்னுள் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம்
என்றும் எனக்குள் நீயாவாய். இதயம் எழுந்து வந்தவனே, என்னுள் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் ஊழிய பிழையால் என் முகம் இழந்தேன். இறைவாயினை வரைவாய். ஓடிய மட்டும் ஓடி நான் நின்றேன். இறைவா முடிவாய் வா. ஓவிய பிழையாய் என் முகம் இழந்தேன். இறைவா என்னை வரைவாய். ஓடிய மட்டும் ஓடி நான் நின்றேன். இறைவா முடிவாய் வா. உன்னுடன் தாங்கி பாதி நான் நின்றேன். இறைவா எனில் வருவாய். என்னரும் வாழ்க்கை இருட்டினில் கிடக்க ஜோதியை ஏற்றிடவா. அருஜோதியை ஏற்றிடவாய். இதயம் எழுந்து வந்தவனே, என்னுள் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் எழுந்து வந்தவனே, என்னுள் இருளை போக்க வந்தவனே, அமுதம் சுமந்து நின்றவனே, என் ஆன்மா மீட்க வந்தவனே. இதயம் அன்பார்ந்த இறைமக்கள், இன்றைய நாளில் இவ்வழிபாட்டை சிறப்பித்த சகாய மாதா அன்பியத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளை பலத்த கொள்வோம். பாராட்டுகள். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் ஜெபமாலை மாதா அன்பியத்தார். சகாய மாதா அன்பியமான திரு அந்தோணி முத்து திருமதி சேசம்மாளுடைய இல்லத்தில் வைத்து வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெறும். சகாய மாதா அன்பியமானது திரு அந்தோணி முத்து திரு சேசம்மாளுடைய இல்லத்தில் வைத்து வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த ஆசிரியர் பணிமூப்பு பட்டியலானது புதுப்பிக்கப்பட்ட பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் டெட்டில் பாஸ் ஆகிருக்கீங்களோ அவருடைய பேர் மட்டுமே அதில் இருக்கும், மற்றவர்கள் இருக்காது. ஏன்னா டெட் வந்து கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஆகவே டெட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகி அவங்களுடைய பேர்கள் மட்டுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதற்கான அந்த இதை எங்கே இந்த வர்ற செவ்வாய்ப்பு போட்டுறேன், நீங்களாவது வாய்ப்புகள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பதி விடுதலை ஞாயிறு வரைக்கலை மாணவர்களுக்கு பரீட்சை நடைபெறும். 10 மணிக்கு இல்லையா, 10 மணிக்கு பரீட்சை நடைபெறும். பிள்ளைகளை அனுப்பிவிடுங்க. இந்த பிள்ளைங்க யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்க தான் விபிஎஸ் வர முடியும். பரீட்சைக்கு வராமல் வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, விபிஎஸ் படி எல்லாத்தையும் அனுப்பிவிடாதீங்க. எந்த பிள்ளைகள்லாம் அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி தான் எழுத தெரிஞ்சா இருந்தது அப்படியே எழுதட்டும், பிரச்சனை இல்லை. தாய்மொழி எழுத தெரியலன்னா, தாய்மொழி எழுத தெரியல அப்படின்னா என்னத்துக்கு ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? தாய்மொழி நமக்கு ரொம்ப முக்கியம், அப்படிதானே? எந்த மொழியில் எந்த மீடியம் படித்தாலும் சரிதான், நீ ஐசிஐசி இப்போ சேர்ந்து படித்தாலும் சரிதான்,
சிபிஎஸ்சியில் சிலபஸ் படித்தாலும் சரிதான், மெட்ரிகுலேஷன் சிலபஸ் படித்தாலும் சரிதான். தாய்மொழி இல்லைன்னா என்னது ஒன்றுமே இல்லை, அது பெருமையும் கிடையாது. என் பிள்ளைக்கு தமிழ் எனக்கு தமிழே வாசிக்க தெரியாது சொல்கிறாங்களே, அவங்களாம் எனக்கு தமிழே வாசிக்க தெரியாது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் குட்டிகளா நீங்கள்லாம் பிறகு தம்பின்னு அழுதிங்க. எல்லாரும் பிறக்கும்போது எல்லாம் எப்படி தான் அழுதுருப்போம். நம்ம தான் அழுதுருக்கோம்ல இல்லையா? அதனால் தமிழ் தெரியணும், வாசிக்க பிள்ளைகளுக்கு தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில். பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியணும், வாசிக்கணும் அப்படின்னு நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக என்னவென்றால் புதுநன்மை வாங்க இருப்பவர்கள். புதுநன்மை வாங்குவாங்க ஜனவரி மாதம் வாங்குகிறவர்கள். அந்த ஜனவரி மாதம் யாரெல்லாம் வாங்குவாங்க? எல்லாம் மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம கிளாஸ் இருக்கும். ஏனென்றால் டிசம்பர் மாதம் அப்படி என்ன செய்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? நம்ம ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறாங்க, அது செய்ய மாட்டேங்கிறாங்க, இது செய்ய மாட்டேங்க சொல்றீங்கல்ல. அப்போ லீவ் நாள்ல வச்சுட்டா பிரச்சனையே கிடையாது. அதனால இங்கே எப்படிதான் அங்கே எப்படிதான் மே மாதம் 2ஆம் தேதி 10 நாள் 2லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதில் வந்தால் நான் ஒரு சரியை கொடுத்துடுவேன். நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த ஜனவரியில நீங்க வச்சுக்கணும். நம்முடைய பங்கா இருந்தால் இடையில கொடுக்கப்படாது, கிளாஸ் பார்க்க கொடுக்கப்படாது. அதனால நீங்க இந்த பிள்ளை யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ புதுநன்மை வாங்க வேண்டும் என்று இருக்கிற அவர்கள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை என்னிடம் கொடுக்க முடியாது. என் ஃபோன் நம்பர் தெரியும், எல்லாரும் தெரியும். நம்பர் 7339332077 கேட்டுக்கிறேங்க. நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வந்து என்கிட்ட பேரை கொடுத்துட்டு நம்ம செய்கிறீங்க. ஃபோன் வாங்கி திட்டிதாயிங்க, ராத்திரி வச்சு ஃபோனில் திட்டிதாயிங்க சாமியார். ஒருத்தர் அப்படிதான் உண்மையில் இருக்கும் பொழுது ராத்திரி 12 மணிக்கு ஃபோன், ஒரே அறுப்பு பார்த்தா சரியான தண்ணி வண்டி போட்டு அவன் யார் திட்டுன்னு தெரியல. சாமியார் ஃபோன் போட்டு ஒரே திட்டு. அதனால் அப்படி யார் திட்டுறாங்க? இங்கே திட்டமாடிங்க நல்ல ஆட்கள், அது தெரியும் எனக்கு. விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளின் வரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்கள், அடுத்த வாரம் காலையில பிபிஎஸ் ஆசிரியர்களுக்கு நம்முடைய பகுத்தந்தை இல்லத்தில் வைத்து 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிபிஎஸ் ஆசிரியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நம்முடைய பகுத்தந்தையின் இல்லத்தில் வைத்து கூட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் வாழ்ச்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேரல் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்திரன்பிலும் சமாதானத்துடைய மதுவை அந்தோணியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு. நன்றி. இதயம் மகிழுதம்மா,
கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா. தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.